Hello students, today we are going to see about the topic capacity to contract or contractual capacity, which means according to section 11 of the Contract Act, every person should have a capacity to enter into a contract. Okay, யாரெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் போட முடியும், ஓகே, எந்த கெப்பாசிட்டி எல்லாம் இருந்தால் அவங்களால கான்ட்ராக்ட் போட முடியும், யாரெல்லாம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு நாட் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் தி பர்சன்ஸ் ஆர் டிஸ்குவாலிஃபைட் while enter into the contract is first one minor, second one persons of unsound mind, third one persons disqualified to contract by any law, that is insolvent. We will see one by one. ஸோ இவங்க மூணு பேராலையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டுள்ளே போக முடியாது. அப்படி இவங்க கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டாலும் அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு இன்வேலிட் கான்ட்ராக்டாக தான் இருக்கும். ஸோ ஃபாலோயிங் பர்சன்ஸ் ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் கம்பீட்டிங் டு எ கான்ட்ராக்ட். ஸோ யாருன்னு முன்னாடியே சொன்னது தான், மைனர் கூட ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டா அது கண்டிப்பாக ஒரு இன்வேலிடான ஒரு கான்ட்ராக்ட். அன்சவுண்ட் மைண்ட் அவங்க கூட வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அதுவும் ஒரு வாய்ட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்குவாலிஃபைட் பை லா. ஸோ இந்த மூணுமே வந்து இன்கம்பீட்டன்ட் பர்சன்ஸ். ஓகே, அவங்க கூட கண்டிப்பாக நம்ம கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக ஒரு வாய்டபிள் கான்ட்ராக்டாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த chart of contractual capacity, minority, unsound mind, disqualified by law. We will see one by one. First one, minority. In this video we will see about what is minor. Okay, so minors are a persons who don't complete the age of 18. So under Indian Majority Act 1875, a minor cannot enter into a contract. If he enter into a contract, the contract is not a valid one. So at the age of minor, a court is appointed a guardian for keeping his property, minor's property. We will see one example for void in the case of minor agreement. Okay, when you are enter into an agreement with minor, it always be void. Okay, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மைனர் அவங்களோட மார்ட்கேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. மார்ட்கேஜ் அப்படின்னா அடமானம் வைக்கிறது. ஓகேவா, அடமானம் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20,000 அடமானம் வச்சதில் என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னா 8,000 மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சிச்சு அந்த மைனர்கிட்டேருந்து. ஸோ 8,000 மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து மைனர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லெண்டார் போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மைனர் கூட நீங்கள் அக்ரிமெண்ட் வச்சதே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தப்பான ஒரு விஷயம், அதுவே வந்து வாய்ட். ஸோ உங்களால் வந்து ரெக்கவர் பண்ணவும் முடியாது, அவங்கக்கிட்ட வாங்கின ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் அவங்கள்ட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து மைனர் அப்படிங்கிறவங்க யாருன்னா 18 ஏஜ் யாருக்கு கம்ப்ளீட் ஆகலையோ அவங்க தான் மைனர். அவங்க கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டா லாஸ் அவங்க லாஸ் வந்து யார் வந்து தெரிஞ்சே பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து லாஸ் இதில். ஓகே, நவ் we will see the law relating to minors agreement. ஸோ ஒரு மைனர் கூட அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் வந்து ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அண்டர் தி Indian Contract Act, the minors agreement are based on the fundamentals. So the fundamental means here the law always protect the minor. நீங்கள் என்ன தான் மைனர் கூட கான்ட்ராக்ட் வச்சு என்ன தான் உங்களுக்கு வந்து அதில் அன்ஃபேர் நடந்திருந்தாலும் மைனரை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம மைனர் கூட அக்ரிமெண்ட் வச்சுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. We'll see what are the rules regarding minor agreements are. First one, a minor's agreement is void ab initio. Ab initio means from the beginning, or we can say ab initio means the agreement is void from the beginning or very first. So when you are entering into an agreement with the minor,
that agreement is absolutely void, okay, and it does not create any legal rights because he is a minor, so it is a void one. So if a person enter into a contract with minor or enter into an agreement with minor, he cannot recover anything from the minor, okay, so we can avoid a minor agreement. It is only safe for everybody. This is the example of minor agreement for void. ஸோ மார்ட்கேஜ் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா அடமானம் அப்படிங்கிறது தான் மார்ட்கேஜ்னு சொல்லுவோம். மார்ட்கேஜி அப்படின்னா யாருன்னா லெண்டர் ஹூ கிவ் மணி, ஓகே. இங்கே மைனர் கூட அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க. மைனர் கூட அக்ரிமெண்ட் வச்சுருக்கிறதுனால கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் கோர்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, ஸோ மைனர்ஸ் அக்ரிமெண்ட் வாஸ் அப்சல்யூட்லி void. Void means not valid and the minor was not liable to return the money. மைனர் வந்து அந்த வாங்கின மணியை, லெண்டர்கிட்டேருந்து வாங்கின அந்த மணியை திருப்பி கொடுக்கணுங்கிற எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது, கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மைனர் கூட அக்ரிமெண்ட் வச்சுக்கவே கூடாது. வச்சுக்கிட்டா அதுக்கு ஏற்படுற லாஸ்க்கு யாருமே வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், எ மைனர் கேன் பி எ promisee or a beneficiary. So which means a minor cannot enter into a contract, okay, but a minor can be a lawful beneficiary. A lawful beneficiary means a minor's guardian can make a promissory note in favor of minor, can be enforced, okay. Here accepting a benefit by minor is only allowed, okay. I mean advantages from something. Example, guardian buy property for minor. Next one, a minor's property is liable for necessaries. As I already told you, the aim of the Indian Contract Act, the law, is always protect the minor, okay. Here minor is not personally liable for any necessaries supplied to him, okay. Only a minor's property is liable. So minor is only allowed for supply of food, clothes, shelter, okay. These are basics, necessaries. These are only allowed for minors till the age of 18, but luxuries, articles or unnecessary which are not allowed until the age of 18, the guardians or keep his all properties. Next one, no estoppel against a minor. Here the meaning of estoppel means not to stop, or you are stopped from denying or prevention of claim. இங்கே எஸ்டோப்பல் அப்படிங்கிறது யார் கூட பண்ண முடியாதுன்னா மைனர் கூட பண்ண முடியாது. அப்படின்னா என்னென்னா, 18 ஏஜ் வந்து ஆகாதவங்க கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் போட்டதே வந்து தப்பு, வாய்ட் ஃப்ரம் பிகினிங், ஓகே. ஸோ நம்மளால் எந்த ஒரு அமௌண்ட்டையும் அவங்கக்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ண முடியாது. எந்த ஒரு கிளைமையும் கோர்ட்டில் போயிட்டு அவங்க மேலே கேஸ் போட்டு எந்த ஒரு கிளைமையும் அவங்கக்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ண முடியாது, ஓகே. ரூல் ஆஃப் ஃபார்மல் லா is not applicable to the minor, okay. Here a minor who made a false represents himself to be a major. அதாவது ஒரு மைனர் அவங்கள மேஜர்னு பொய் சொல்லி ஒரு கான்ட்ராக்டில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்கள தண்டிக்க முடியாது. ஆனால் என்ன தப்பு பண்ணாங்களோ அதை முடிஞ்சால் ரெக்கவர் பண்ணி மட்டும்தான் கொடுக்க முடியும். ஐ வில் டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்போ மைனர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஃப்ராட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, லோன் வாங்கி மேஜர் அப்படின்னு போய் சொல்லி லோன் வாங்கி ஒரு மோட்டார் காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட் வந்து அந்த மோட்டார் காரை என்ன பண்ணுறாங்க, ரீஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த மைனர்கிட்டேருந்து வாங்கி அந்த ரீஸ்டோர் பண்ணி திரும்பவும் கொண்டு போயிட்டு மோட்டார் இதிலே கொடுத்துடுறாங்க. தவிர மைனரை வந்து இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நோ சப்சிக்வெண்ட் ரatification ஆஃப் எ மைனர்ஸ் அக்ரிமெண்ட். Here no ratification means not approved. It means it is an act of confirming or approving. முன்னாடியே சொன்ன மாதிரி
ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத மைனர் கூட கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது. இட் இஸ் அ வாய்ட் ஃப்ரம் தி பிகினிங். மைனராக இருக்கும் போது அவங்கக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு நீங்கள் மேஜராக ஆனதுக்கப்புறம் நம்ம மைனராக போட்டப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் மேஜராக ஆனதுக்கப்புறம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாலும் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். மைனராக இருக்கிறப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பர்சன் அவங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் மேஜர் ஆனதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. பட் அவங்க அதை கொடுக்கல அப்படின்னாலும் கோர்ட்டில் போய்ட்டு கேஸ் போட்டால், மேஜர் ஆனதுக்கப்புறம் கேஸ் போட்டாலும் ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க மைனராக இருக்கும் போது என்ன தான் அக்ரிமெண்ட் வச்சுருந்தாலும் அது மேஜர் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த அமௌண்ட்டை கேட்டிருந்தாலும் அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்வேலிடான ஒரு அக்ரிமெண்ட். ஸோ மைனராக இருக்கும்போது டைரெக்டாக மைனர் கூட எந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் வந்து மேக் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் நாட் accepted by the law. Next one, no specific performance of a minor's agreement. So an agreement by a minor is absolutely void. Okay, but the court direct the guardian. So I will tell you an example for it. When a contract of sale of immovable property by the guardian of minor for the benefit of the minor is only allowed. Okay, so here a contract is within the authority of the guardian or the manager of the minor. It is only for the benefit of the minor. எந்த ஒரு கான்ட்ராக்ட்லேயும் அக்ரிமெண்ட்லேயும் டைரெக்டாக மைனரால் இன்வால்வ் ஆக முடியாது 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோர்ட் வந்து அந்த மைனருக்கு கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்டியனும் மேனேஜரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மைனருக்காக ஒரு கான்ட்ராக்டோ அக்ரிமெண்ட்டோ போடலாம். ஓகே, யாரோட பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் அது இருக்கணும்னா மைனரோட பெனிஃபிட்காக இருக்கணும். அவங்க ஏதாவது ஃப்ராட் பண்ணக்கூடாது. அந்த மைனரை வந்து கார்டியனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமில் எதுவும் வந்து பெனிஃபிட் வந்து அனுபவிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், no insolvency for a minor. Here a minor cannot be declared as insolvent because in the minor rule a minor is not personally liable, only minor's property is liable. In the case of incapable of contracting debts. ஸோ மைனரை பொறுத்த வரைக்கும் இன்சால்வென்சி அப்படிங்கிறது இங்கே கிடையாது. இன்சால்வென்சி மீன்ஸ் ஜென்ரலி cannot able to pay the debts due to the financial problem. The court is declared as insolvent. But in the case of minor, a court cannot say this word to the minor, insolvency. Because already the court is clearly said the minor agreement is fully void. Next one, a minor can be admitted to the benefits of partnership. So here a minor cannot enter into an agreement of partnership, but when all the partners are accepted, admitted a minor, then a minor is allowed to the benefits of partnership. Here the consent of other partners are important. அதாவது என்னன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மைனரால் என்டர் ஆக முடியாது. ஆனால் என்ன ஒரு சான்ஸ் இருக்குது இதில் அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ 3 பார்ட்னர் சேர்ந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அந்த 3 பார்ட்னரும் அவங்க மைனர்னு தெரிஞ்சே பரவாயில்ல இவங்க வந்து நம்ம பார்ட்னராக சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மைனருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஃபுல் ரிஸ்க் யாருக்குன்னா அதர் பார்ட்னர்ஸ்க்கு தான். ஏன்னா அவங்க தெரிஞ்சே மைனரை வந்து ஓகே எங்களோட கம்பெனியில் வந்து நீங்களும் ஒரு பார்ட்னராக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சம்மதிக்கிறதுனால ஃபுல் ரிஸ்க் யாரோடதுன்னா அந்த அதர் பார்ட்னர்ஸ்க்கு தான். நெக்ஸ்ட் ஒன், a minor can act as an agent. So here a minor can become an agent. So here an agent means connecting the link between principal and the third person.
ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு பிரின்சிபலையும் ஒரு தேர்ட் பர்சனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஹியர் a minor can be appointed as an agent by the principal, okay, but if any mistakes or if any loss created by the minor, that minor will not be personally liable for any mistakes arised by him, okay. The principal is fully liable, okay. பிரின்சிபல் ஒரு ஏஜெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மைனர்னு தெரிஞ்சே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் இல்லை ஏதோ ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ஃபுல் பொறுப்பை யார் தான் ஏற்றுக்கணும்னா பிரின்சிபல் மட்டும்தான் ஏற்றுக்கணும். அதுக்கு மைனர் எந்த ஒரு பொறுப்பையும் வந்து ஏற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், a minor cannot be a member of a registered company because a minor is not a competent person to apply in a membership. Who completed the age of 18 only can have a capacity and competent to apply for a membership in the registered company. So a minor cannot apply for membership in the company. Next one, liability for tort. Here tort means that is wrong. Here the minor is liable for his tort. Minor is also called infant. The minor is fully liable for his tort. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹார்ஸ் குதிரை இருக்குல்ல அது வந்து பாரோ பண்ணியிருக்காங்க, ரைட் போயிட்டு நான் கொடுத்துடுறேன் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மட்டும்தான் அதை பாரோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதை யாருக்கும் தெரியாமல் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஹார்ஸ் மேலே ஜம்ப் பண்ணி அது ரொம்ப இன்ஜூர் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹார்ஸே வந்து இறந்துருச்சு, ரொம்ப இன்ஜூர் ஆகி இறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மைனர் வந்து ரைடிங் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அதை வந்து கில் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனரை டைரெக்டாக வந்து பனிஷ் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலாம், முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட ப்ராப்பர்ட்டிலேருந்து ஓகே அதுலேருந்து வந்து சம் அமௌண்ட்டை வந்து பியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மைனர் cannot bind parents or guardian. So here a guardian is a parents, okay. Here the parents or guardian is only liable when the child is acting as an agent for parents. If a child not act as an agent for his parents, then the parents is not liable for his mistakes. இங்கே மைனரோட பேரண்ட்ஸ் எல்லா விதமான அக்ரிமெண்ட்டுக்கும் வந்து லைபிள் ஆக முடியாது. கான்ட்ராக்ட் போடுறப்போ மைனர் வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து ஒரு கார்டியனாக வச்சு ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணால் மட்டும்தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு லைபிள் ஆவாங்க. பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் டைரெக்டாக மைனர் வந்து ஒரு கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகுறப்ப யார் வந்து ஆக முடியாது, லைபிள் ஆக முடியாதுன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து லைபிள் ஆக முடியாது. ஸோ த பேரண்ட்ஸ் கேன் பி ஒன்லி லைபிள் வென் த சைல்ட் இஸ் கான்ட்ராக்டிங் as an agent for the parents. Next one, minor as shareholder. A minor is an incompetent person to enter into a contract. If by mistake or the minor hide he is a minor and he told to the members of the company that he was a manager, அதாவது என்னன்னா ஒரு மைனர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆக முடியாது. ஒருவேளை அந்த மைனர் அவங்க மைனர் அப்படிங்கிற விஷயத்தையே மறைச்சி பொய் சொல்லி ஏதோ ஃப்ராட் பண்ணி அதில் மெம்பர் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் அதாவது மெம்பர் ஆகிட்டு ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க, ஷேர்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து எப்போ அந்த கம்பெனிக்கு தெரிய வருதோ உடனே என்ன பண்ணுவாங்க, அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களோட நேமை வந்து ரெஜிஸ்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. எப்போ வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கலாம் மைனர் அப்படின்னா டைரெக்டாக ஷேர் ஹோல்டராக இருக்க முடியாது. அவங்களோட கார்டியன் வந்து ஒரு மைனர் வந்து விருப்பப்பட்டாங்க ஒரு கம்பெனியோட மெம்பர் ஆகணும் அப்படின்னா அவங்களோட கார்டியனை வந்து அவங்க நேமில் வந்து ஷேரை வந்து வேணும்னா வந்து பை பண்ண சொல்லலாம், ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஸோ
So in this case, a minor cannot be a member of a company and he cannot be a shareholder of a company, but he can only hold fully paid up shares of the company. So these are the positions of minor agreement, or these are the laws regarding the minors agreement. I hope all of you understand. If you have any doubts, please ask your doubts on comment. Thank you.